தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு RRBலேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே RRBலேருந்து குரூப் டி, ALP, NTPC இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற அதாவது வேகன்சி ஒரு டிஃப்ரெண்டான போஸ்டிங், அதாவது ஸ்டேஷன் கண்ட்ரோலுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் இப்போ ஒரு ஷார்ட் லிஸ்ட் தான் வந்திருக்கு. ஸோ அதை குறித்து நம்ம டீட்டெயில் பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பாருங்க. போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிக் தான். ஸோ பெர்மனன்ட் ஜாப். போஸ்டிங் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக போஸ்டிங் உண்டு. போஸ்டிங்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் கண்ட்ரோலர். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்ததெல்லாம் NTPC, ALP, குரூப் டி அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்துருக்காங்க ஸ்டேஷன் கண்ட்ரோலர். எவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 368 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு வேகன்சி இப்போதைக்கு இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா எனி டிகிரி. ஸோ ஏதாவது ஒரு டிகிரி படித்திருந்தால் போதும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். அதற்கு தகுதியானவர்கள். ஏஜ் 14/10/2025 அன்றைக்கு 20 to 33 வயது வரைக்கும் தகுதி. இந்த வயதுல சில தளர்வுகளும் உண்டு. அது யாருக்கெல்லாம் பார்ப்போம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபர்ஸ்ட் SC/ST கேட்டகரி. ஸோ இவங்களுக்கு 5 வருடங்கள் தளர்வு கொடுத்துருக்காங்க. அடுத்து OPC அதர் பேக்வர்ட் கிளாஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா BC, MPC, TNC, அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் அதர் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி, அதாவது OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நீங்க அந்த OBC கேட்டகரிக்குள்ள உள்ள போயிடலாம். இல்ல அப்படின்னு நீங்க ஜெனரல் லிஸ்ட்ல தான் வருவீங்க. ஸோ நீங்க OBC சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3 வயது வரைக்கும் தளர்வு. அடுத்து PWBDக்கு ஜெனரல் லிஸ்ட் இருக்காங்க. EWS இவங்களுக்கு 10 வருடங்கள் தளர்வு கொடுத்துருக்காங்க. அதே PWBDல SC/ST கேட்டகரிக்கு 15 வருடங்களும், PWBDல OPC கேட்டகரி இருப்பாங்க பாத்தீங்களா, சோ அவங்களுக்கு 13 வருடங்களும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. 5, 3, 10, 15, 13. ஸோ இப்படி இவங்க தளர்வு கொடுத்த வயது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கவர்மெண்ட் நாம்ஸ் படி அவங்களுக்கான வயது தளர்வு உண்டு. சரிங்களா. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 35,400. ஸோ இவங்க லெவல் 6 கேட்டகரியில வருவாங்க. ஸோ அடுத்து என்ன பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ். இவங்க எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க? செலக்ஷன் எப்படின்னா 2 டைப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் நீங்க எழுத வேண்டும். இதில் நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண இருக்கும். நீங்க என்ன அப்ளை பண்ணி கொடுக்குறீங்களோ அது எல்லா ஒரிஜினல் கொடுக்குறீங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட். அதுக்கடுத்து என்ன பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் எவ்வளவுன்னு பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம. கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா சலுகை உள்ளது, சலுகை இல்லாம. ஃபர்ஸ்ட் யாரை பார்ப்போமா, சலுகை உள்ளவர்களை பார்ப்போம். சலுகை உள்ளவர்களுக்கு ஃபீஸ் எவ்வளவுனா 250 ரூபாய். ஸோ அந்த 250 ரூபாய் யாருக்கெல்லாம் உண்டுன்னு பாத்தீங்கன்னா பெண்கள், PWBD, 3ஆம் பாலித்தவர், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் எக்கனாமிக்கல், அதாவது வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள், SC/ST மற்றும் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இவங்களுக்குலாம் 250 ரூபாய். இதை தவிர பாக்கி உள்ளவர்களுக்கு எல்லாம் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கட்ட வேண்டும். நீங்க 500 ரூபாய் கட்டிட்டீங்க. இதுல நீங்க அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு காலம் இருக்கும். அப்ளிகேஷன்ல பேங்க் டீடைல்ஸ் கொடுக்க சொல்லிருப்பாங்க. எதுக்கு பேங்க் டீடைல்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சப்போஸ் கேன்சல் ஆயிடுச்சு, இல்ல பேன் பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு ரீசன்ல இந்த எக்ஸாம் தடைபட்டு போயிருச்சுன்னா, அதாவது கவர்மெண்ட் சைட்ல அதாவது நீங்க கம்ப்யூட்டர் பேசிக் டெஸ்ட் எழுதல அப்படின்னாலுமே அந்த எக்ஸாம் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப நீங்க 500 ரூபாய் ஃபீஸ் கட்டுறீங்க. 500 ரூபாய் ஃபீஸ் கட்டினீங்கன்னா 400 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அதுக்கு தான் அப்ளிகேஷன் கொடுக்கும் போதே உங்க பேங்க் டீடைல்ஸ் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை கிளியரா கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா சப்போஸ் ரீஃபண்ட் ஆகும் போது உங்களுடைய அமௌண்ட், அதாவது 100 ரூபாய் பிடிச்சிட்டு பாக்கி 400 ரூபாய் கொடுப்பாங்க. இப்படிதான் 2 கேட்டகரிக்குமே கொடுப்பாங்க. சரிங்களா. அடுத்து அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 15/9/2025 அன்றைக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. என்றைக்கு முடியும்னு பாத்தீங்கன்னா 14/10/2025. நேரம் 23:59, அதாவது நைட்டு 11:59 வரைக்கும் நீங்க 14ஆம் தேதி அப்ளை பண்ணிக்கலாம். 14/10/2025. அப்ளை பண்ணக்கூடியது ஆன்லைன் மோடு தான். ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். அதற்கான ஒபிஷியல் பேஜ் என்னவோ அதை நம்ம கீழே கொடுத்துருக்கோம். நீங்க அதை கிளிக் பண்ணி அதுக்கான நோட்டிபிகேஷன் நீங்க கிளியரா படிச்சு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு அடுத்த வாரத்துல இதற்கான ஒபிஷியல் நோட்டிபிகேஷன் டீட்டெயிலா வரும். ஸோ நம்ம அதை டீட்டெயிலா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.